ஓம் சாந்தி. ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு. யார் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்கள் மன நிறைவுடன் இருக்கின்றார்கள். திருப்தி என்ற குணம் மகானாக மற்றும் ராயலாக ஆக்குகின்றது. பாபா மீது அன்பு இருக்குதுன்னா புருஷார்த்தத்துல உழைப்பு அனுபவமாகாது. ஏன்னா அன்புதான் புருஷார்த்தம் செய்ய வைக்குது. மேலும் அன்பில் 1,00,000 மடங்கு வெற்றி கிடைக்குது. உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க மற்றும் குறைவான அன்பு கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்பது பார்க்கப்படுகிறது. அன்பான புத்தியுடையவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அவங்க ஒருபோதும் தன்னைத்தானே பாபாவின் அன்பிலிருந்து விலக்கி தனக்குத்தான் ஏமாற்றம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க, யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க. நினைவு மற்றும் ஊக்க உற்சாகம் என்ற இந்த இரண்டும் இருந்தது என்றால் அது வேலை செய்யும். நினைவில் இருக்கும்போது பாபாவின் ஸ்ரீமத்தை பாலனை செய்யறதுல மிகுந்த மஜா வருகிறது. பாபாவிற்கு சமமாக இருக்க வேண்டும் என்றால் விதேகி ஆகுவதற்கான விருப்பம், ரசனை இருக்க வேண்டும். ஆனால் சிலர் தங்களுடைய உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்யும் கவலையிலேயே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆன்மீக பெருமை எப்படி இருக்கும்? பாபாவினுடையவராக இருப்பது என்றால் ராஜ்ய பதவியை அடைவது என்பதாகும். மாயாவினுடையவராக இருந்தால் வேலைக்காரன் வேலைக்காரிகளுக்கும் பணி செய்பவர்களாக ஆகுவார்கள். அவர்கள் என்ன செய்ய சொல்வாங்களோ அதை செய்ய வேண்டியது இருக்கும். ஒருவருக்கு அடிமையாகுவது அல்லது ஒருவரை தன்னுடைய அடிமை ஆக்குவது என்ற இது இரண்டுமே ஏமாறுவதாகும். இப்படிப்பட்டவர்கள் ஒருபோதுமே ஆத்ம அபிமானி ஆக முடியாது. அவர்கள் பரமாத்மா அன்பினுடைய ஒரு துளியை கூட பெற முடியாது. பிறகு சத்தியதா. உண்மை என்றால் சிறிதும் எதுவும் கலப்படம் இல்லாத நிலை. நாம் அனைவரும் பகவானுடைய உண்மை தன்மையை பார்த்து அவரை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறோம். உண்மையாக இருப்பவர்களுக்கு உள்ளத்துல மிகுந்த குஷி இருக்கும். அவர்கள் திருப்தியான ஆத்மாவாக இருப்பாங்க. திருப்தியாக இருக்கும் குணம் முதன்மை வாய்ந்தது. இது அனைத்து ஆசைகளையும் அழித்துவிடும். திருப்தியாக இருப்பதற்கான குணம் மகானாக மற்றும் ராயலாக ஆக்குகிறது. ஒரு பொருள் எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் திருப்தியாக இருக்கின்றேன் என்று இருக்க வேண்டும். திருப்தியாக இருப்பதென்பது ஒரு குணம் ஆகும். பாபா என்ன கொடுத்திருக்கின்றாரோ அவற்றால் தன்னைத்தான் சம்பன்னம் ஆக்க வேண்டும். என்னிடம் நிறைய உள்ளது என்ற அனுபவம் ஆக வேண்டும். என்னிடம் இருந்து யாருக்கு என்ன வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற நிலை இருக்க வேண்டும். நமக்கு குருதிசை நடக்கிறது. பகவானுடைய துணைவனாகி இருப்பது அல்லது அவர் என்னை துணைவனாக்கி வைத்திருப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை யார் விடுவார்கள்? துணைவனாக இருக்கும் அந்த சுகம் அப்புறம் அபாரமானது. தாய் தந்தை நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். யார் பகவானை துணைவனாக ஆக்குவார்களோ அவர்கள் சாட்சியாகி நாடகத்தை பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய ஸ்திதி கெட்டு போகிறது என்றால் உங்களுடைய நிலை என்னவாகும்? அந்த நேரம் பாபா இப்பொழுது உதவி செய்யுங்கள் என்று என்னிடம் கேட்கிறீர்கள் என்று பாபா கூறுகின்றார். உலகத்தில் எப்பொழுது குழப்பம் ஏற்படுமோ அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனைவருக்கும் உதவி செய்வீர்கள். உதவி கேட்க மாட்டீர்கள். தன்னுடைய ஸ்திதியை உருவாக்கி சாட்சியாகி நடிப்பதற்கான புத்தியை பகவான் நம்மை தன்னுடைய துணைவனாக்கி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கேட்சிங் பவர் மற்றும் டச்சிங் பவர் நன்றாக இருக்க வேண்டும். தக்க சமயத்தில் பாபா கொடுக்கும் சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தி இங்கும் அங்கும் அலையக்கூடாது. பாபா சமிக்ஞை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
கேட்ச் செய்ய முடியவில்லை என்றால் பாபா எந்த விஷயத்தை நம் மூலம் செய்ய வைக்க வேண்டுமோ அதை செய்ய முடியாதவராக பயனற்று போய்விடுவோம். இதற்காக அன்பான புத்தி வேண்டும். அன்பான புத்தி இருக்குது அப்படின்னா நம்பிக்கையின் ஆதாரத்துல சதா வெற்றி கிடைக்கும். வெற்றியாளர் ஆகிட்டோம்னா சக்தி உடையவர் ஆகிவிட்டோம் என்று அர்த்தம். நாம் பகவான் மீது நம்பிக்கை வைப்பது கூட குப்தமான புண்ணிய காரியமாகும். அதற்கான பலன் கிடைக்கும். நம்பிக்கையினால் தான் பாபா நம்மிடம் பலியாகி இருக்கின்றார். ஆகையால் தோல்வி அடைய முடியாது. தோல்வி அடைந்தால் பலவீனமாகி விடுவார்கள். நமக்கு நம்பிக்கை இருந்தால் பிறருக்கும் நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் குழப்பம் வந்தாலும் தோல்வி அடைந்து விட்டதாக புரிந்து கொள்ளுங்கள். இது பலவீனம் ஆக்கிவிடும். பலவீனம் இருந்தால் தோல்வி அடைந்து விடுவேனோ என்று தன் மீதே சந்தேகம் வந்துவிடும். பாபாவினுடைய துணையின் அனுபவம் மாயா ஜீத் ஆக்குகிறது. ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. தோல்வி ஏற்படும்படியான பலவீனமான எண்ணத்தை கூட தொடக்கூடாது. ஏனென்றால் அது முதலில் நம்மை சத்திரியனாக்கும், பிறகு வைஷ்யனாக்கும். அதுவே நம்மை சூத்ரனாகவும் ஆக்கிவிடும். எப்படி சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆனோமோ அதுபோல் பிறகு பிராமணனிலிருந்து சூத்ரனாகி விடுவோம். ஆகையினாலேயே சங்கல்பத்தை கூட தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சத்தியமான பாபாவிடம் சத்தியமான உள்ளத்தை கொடுக்க வேண்டும். பிறகு பாருங்கள் சத்தியத்தின் சக்தி எப்படி வேலை செய்கிறதுன்னு. சங்கம யுகத்தில் பிரத்யக்ஷ பலனை சாப்பிடுங்கள் மற்றும் பகிர்ந்து கொடுங்கள். அப்படி கொடுத்தால் ஆயுள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சிந்திப்பது மற்றும் பேசுவது. இதற்கு முன்னதாக எப்படி பாபாவின் பார்வை மகான் கல்யாணக்காரியாக உள்ளது என்று பாருங்க. பாபாவின் பார்வையில மன்னிப்பு, கருணை, அன்பு, உண்மை ஆகிய அனைத்துமே இருக்குது. நமக்காக சிவபாபா பிரம்மா பாபாவின் கண்களை பெற்று அந்த கண்கள் மூலம் தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மரண உலகத்துல இருக்கும் மனிதர்களாகிய நாம் அவரை இந்த கண்களால் எப்படி பார்க்க முடியும்? பாவ கர்மங்களின் சுமையானது தலை மீது இருக்குது. அதனால மேலே இருப்பவரை எப்படி கண்ணெடுத்து பார்க்க முடியும்? ஒரு பாவம் செய்தால் கூட கண் கீழே தாழ்ந்து விடுகிறது. ஆணவத்தின் காரணத்தால், பற்றின் காரணத்தால், ஏதாவது ஒரு காரணத்தால் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் பகவானை பார்க்க முடியாது. அவ்வளவு பாவம் செய்துவிட்டு பகவானை தரிசிக்க பக்தன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தரிசனம் செய்ய முடியாது. பகவானின் தரிசனத்திற்காக என்னென்னவெல்லாம் பக்தர்கள் செய்கின்றார்கள். ஆனால் இங்கு சுயம் பகவான் வந்து நம்மை பார்க்கின்றார் என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மை பார்த்து மேலே உயர்த்துகின்றார். கல்பத்திற்கு முந்தைய நினைவை ஏற்படுத்துகின்றார். முதலில் நான் உன்னுடைய தாய் தந்தை என்பதை நினைவுபடுத்துகின்றார். நான் உன்னுடையவர், வேறு எவரும் உன்னுடையவர் அல்ல என்று சொல்கின்றார். வாயினால் பின்னால் பேசுகின்றார், கண்களால் முதலில் பேசுகின்றார். பகவானின் பேச்சை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்பத்திற்கு முந்தைய பக்த ஆத்மாவாலேயே புரிந்து கொள்ள முடியும். இது என்னுடைய தந்தையின் குரல் என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். பிறகு காதுகள் திறந்துவிடும், முகம் மலர்ந்துவிடும். இவர் என்னுடைய ஆதி தந்தையும் ஆவார், அநாதி தந்தையும் ஆவார், இவரே என்னுடைய தாயும் ஆவார் என்று புரிந்து கொள்வதனால் ஆத்மாவிற்கு எவ்வளவு பலம் வந்துவிடும். பகவானிடம் இருந்து என்ன அன்பை பெற்று இருக்கின்றேனோ அதுவே என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்பது சதா நினைவில் இருக்கணும். பாபாவும் கூட தினமும் முரளியில நீ என்னுடையவர் என்ற நினைவை ஏற்படுத்துகின்றார். விஷயங்களை மறந்துவிட்டு பாபாவை எதிரில வைங்க என்று பாபா சொல்றாங்க. 90% பாபாவை மறந்து விடுகிறார்கள், விஷயங்களை நினைவு செய்கின்றார்கள். எனவே எனக்கு எவ்வளவு விஷயங்களின் நினைவு இருக்குது,
எவ்வளவு பாபா நினைவு இருக்குது என்று ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இருந்தால் ஒன்று விஷயம் இருக்கும், இல்லை என்றால் பாபா இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தின் சூடேறி இருக்கிறது, அதாவது கோபம் இருக்கிறது அப்படின்னா அதன் மீது எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அவர்களால் சாந்தமாக முடியாது, குஷியாக இருக்க முடியாது. ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் சூடேறுவதற்கான அவசியமே கிடையாது. ஏன் இதை இவங்க செய்யறாங்க, இவர்கள் என்ன செய்யறாங்க என்ற இந்த மாதிரியான எண்ணம் எந்த வினாடி புத்தியில் வருகிறதோ அப்பொழுது நான் என்ன செய்கின்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயம் மறந்துவிட்டது என்று அர்த்தம். மறந்துவிட்டால் மாயா குண்டு போட்டுவிடும். இது தன் மீது மகான் கருணை காட்ட வேண்டிய விஷயமாகும். யார் சொன்னவுடன் செய்றாங்களோ அவர்கள்தான் அர்ஜுன். யார் செய்கின்றார்களோ அவர்கள் தனக்காக செய்றாங்க. யோக யுக்தாக யுக்தி யுக்தாக இருப்பது நம்முடைய வேலை. சாதனா, அதாவது நம்முடைய தவம் நன்றாக இருக்கிறது அப்படின்னா ஏதாவது விதியினால வெற்றி கிடைச்சிடும். எண்ணங்கள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எண்ணங்களின் அனுசாரம் சரீரத்திலும் தாக்கம் ஏற்படுகிறது. எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அப்படி பேச்சு இருக்கும், சம்பந்தமும் இருக்கும், சேவையும் அப்படி இருக்கும். தன் மீதும் பாபா மீதும் டிராமா மீதுமான நம்பிக்கையின் பலம் நம்மிடம் அவ்வளவு சேமிப்பாகி இருக்க வேண்டும். அதன் மூலம் காரியத்தில் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பலம் இருந்துச்சுன்னா பலவீனம் நம்மை தாக்க முடியாது. இந்த நம்பிக்கை ஸ்ரீமத் படி நடப்பதற்கு பலம் தருது. பாபா போதனைகள் கொடுத்து விட்டு இப்பொழுது புத்தியை பயன்படுத்துங்கள் என்று சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நான் உங்களுடைய தந்தை, ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் பாதுகாப்பேன் என்று சொல்கின்றார். போதனைகள் புத்திசாலியாக ஆக்குது. இப்படிப்பட்ட புத்திசாலிகளின் பொறுப்பாளர் பாபா. நான் உங்களுடையவன் என்று ஆத்மா சொல்வதற்கு சமயமாக கூடாது. பகவான் அந்த அளவு தயை, கருணை, அன்பு கடலாக இருக்கின்றார். நாம் எவ்வளவு செய்கின்றோமோ அவ்வளவு அதற்கான பிரத்யக்ஷ பலனை கொடுக்கின்றார். யாருக்கு இந்த அனுபவம் இருக்காதோ அவர்களுக்கு பலனுக்கான இச்சை இருக்கும். மேலும் பலனுக்கான இச்சை உடையவர்கள் மான அவமானத்தின் ஃபீலிங்ஸ்ல வருபவர்கள். பகவான் பிரத்யக்ஷ பலன் என்ன கொடுத்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த பிரத்யக்ஷ பலனை அனுபவம் செய்ய முடியாது. சிந்திச்சு பாருங்க, பிரத்யக்ஷ பலன் எது? சாந்தி, குஷி, சக்தி. இந்த பிரத்யக்ஷ பலன் என்ற பழத்தை சாப்பிடுங்கள். இந்த பழத்தை சாப்பிட்டு நம்முடைய ஆயுள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதனால இந்த பழத்தை சாப்பிடுங்க மற்றும் அன்போடு பகிர்ந்து கொடுங்க. வரங்களை வழங்கும் வள்ளலின் குழந்தைகள் நீங்கள். அதனால தானி, வரதானி ஆகுங்கள். மற்ற விஷயங்களின் சிக்கலில் ஏன் மாட்டிக்கிறீங்க? சேவை செய்து கொண்டே செல்லுங்கள். யாருடனும் ஒப்பிடாதீர்கள். வாழ்ந்தால் நல்ல முறையில் வாழ வேண்டும். நோய்வாய்ப்பட்ட முகத்துடன் வாழக்கூடாது. மேலும் மரணித்தால் அப்படி மரணத்தை தழுவ வேண்டும். அதன் மூலம் பிறர் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு வாழ்வதற்கும் கற்றுக் கொடுங்க, இறப்பதற்கும் கற்றுக் கொடுங்க. உலகத்தில் இருந்து இறந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கற்றுக் கொடுங்க. நாம் கூச்சலிட்டு கொண்டு இறக்க மாட்டோம். பிறருடைய மோகத்திற்கு வசமாகியும் இறக்க மாட்டோம். இந்த சமஸ்காரத்தை இப்பொழுது நிறைத்துக் கொள்ளுங்கள். அழக்கூடிய சமஸ்காரத்தை விடுங்க. சிரிக்கும் சமஸ்காரத்தை தாரணை செய்யுங்க. தெய்வீக குணங்கள் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் பின்னாளில் வரும். பாபாவின் குணங்களை இப்பொழுது நமக்குள் கொண்டு வருவோம். அதில் என்ன சக்தி இருக்கிறதோ அது நம்மை சர்வகுண சம்பன்னமாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமாக ஆக்கிவிடும். இதற்காக நாம் பாபாவின் குணங்கள் மீது மிகுந்த அன்புடையவர் ஆக வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் பாவனையை பாருங்க.
குணங்களை பாருங்க. பகவானையும் அவர் எப்படி இருக்கின்றார், என்னவாக இருக்கின்றார் என்பதை உள்ளத்தில் இருந்து பாருங்க. அப்பொழுது அவர் மீது அன்பு பிறக்கும். பகவான் எனக்கு என்ன கொடுத்தார், நான் அவருக்கு என்ன கொடுத்தேன்? குப்பை குளத்தை தான் கொடுத்தேன். என்னிடம் இருந்ததுதான் என்ன? தியாகம் செய்தேன் என்றாலும் எதை தியாகம் செய்தேன்? குப்பையைத்தான் தியாகம் செய்தேன். எவ்வளவு பெரியவர் பகவான்! அவரை மறந்து மற்ற விஷயங்களில் சென்றால் எவ்வளோ நஷ்டம் ஏற்படும். சிந்தியுங்கள் மற்றும் செயல்படுங்கள். கருணையை தன் மீது காட்டுங்க. அதனால சுப பாவனை செய்யணும். உள்ளத்தில் உண்மை, பணிவு மற்றும் தூய்மையை நிறைத்து தன்னை அந்த அளவு அன்பானவராக ஆக்கணும். நம்மை பார்த்து பிறர் மகிழ்ச்சி அடையணும், பாபாவும் மகிழ்ச்சி அடையணும். தன்னுடைய வாழ்க்கை மூலம் பிறருக்கு ஒளி கொடுக்கணும்னா ஜீவன் முக்தி ஸ்திதியில இருங்க. ஒருவருக்கு எந்தவித வெளிநோக்கு முகம், அதாவது மாயாவி கவர்ச்சி மட்டுமல்லாது சுபாவத்தின் கவர்ச்சி, தாக்கம், ஃபீலிங்ஸ் இருக்கிறது அப்படின்னா அவர்கள் சுகமாக இருக்க முடியாது. நான் யார், யாருடையவர் என்பதை பற்றி கண்கள் திறந்ததும் என்னுடைய பாபாவை பார்த்தேன். அப்புறம் அபாரமான குஷி ஏற்பட்டது. குஷி என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடியவர்கள் அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆட ஆரம்பித்து விடுவார்கள். நம்மை ஞான சுரூபமான ஆத்மாவாக, பிரியமான குழந்தையாக ஆக்குவதற்காக ஞானக்கடல் பாபா படிப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட பிரியமானவர் ஆகிறதுனால மனம், கர்மேந்திரியங்களை வென்று பழைய சுபாவ சமஸ்காரத்தின் மீது வெற்றியடைந்து அத்தீந்திரிய சுகத்தில் ஆட முடியும். பழைய சமஸ்காரத்தை மாற்றுவது என்றால் பழைய சமஸ்காரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது ஆகும். நாம் இப்பொழுது புதிய சமஸ்காரத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறோம். சிரேஷ்டமான சமஸ்காரத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்பொழுதும் கூட பழைய சமஸ்காரம் தனது வேலையை செய்தது அப்படின்னா மறுபிறப்பின் சுகத்தை பெற முடியாது. பாபாவின் குழந்தை ஆன உடனேயே பாலகன் மற்றும் எஜமானன் என்ற போதை ஏறிவிட்டது. இப்படிப்பட்டவர்களின் உள்ளத்திலிருந்து முன்னால் என்ன குஷி இருந்ததோ அது இப்பொழுது இல்லை என்ற வார்த்தை ஒருபோதும் வெளிப்பட முடியாது. முன்னர் இருந்த குஷி ஏன் குறையுது? நிச்சயம் பழைய மாற்றான் உலகத்திற்கு புத்தி கொஞ்சம் போயிடுச்சு. அது குஷியை பறிச்சிடுச்சு. இதுதான் உண்மை. யார் வாழ்ந்து கொண்டே ஒரு வினாடியில் இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் பற்று மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டுடுவாங்க. எப்பொழுது நாம் பாபாவினுடையவராக ஆகிவிட்டோமோ, பாபா நம்முடையவர் ஆகிவிட்டாரோ, அப்பொழுது இந்த வாழ்க்கையிலேயே முக்தி கிடைத்து விட்டது என்று அர்த்தம். ஒருவேளை இப்பொழுது ஜீவன் முக்தியின் சுகத்தை அடையவில்லை, அனுபவம் செய்யவில்லை அப்படின்னா அது என்ன வாழ்க்கை? இப்பொழுது நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை பலருக்கு ஒளி கொடுக்குது. எப்பொழுது இந்த வாழ்க்கை ஒளி கொடுக்கிறதோ அப்பொழுது கண்ணிழந்தவர்களின் கண்கள் திறக்கின்றன. இது கூட வாழ்க்கை வாழும் கலை ஆகும். உலகத்தினர்கிட்ட சுகத்திற்கான பெயர் அடையாளம் கூட கிடையாது. துக்க கடலில் பாவம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ சாந்தி கடல், அன்பு மற்றும் ஆனந்த கடல், பாபாவின் குழந்தை ஆகியிருக்கின்றோம். இது சாதாரண விஷயமா என்ன? பாபா என்ன கொடுத்திருக்காரோ அது உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது என்றால் வேறு எதுவும் உள்ளத்துக்குள் போகவே போகாது, போக முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது தொடக்கூட முடியாது. என்ன நடந்ததோ அது கல்பத்திற்கு முன்பு போலவே நடந்தது. நாம் டிராமா என்று சொல்லிவிட்டு தன்னை சாந்தமாக்கிக் கொள்கின்றோம். என்ன நடந்ததோ அது டிராமா என்று சொல்லி யார் சாந்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் சதா ஆடாத அசையாத ஸ்திதியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நான் இந்த கண்களால பார்த்திருக்கிறேன். நாம பரமாத்மாவினுடைய குழந்தைகள். அவர் நமக்கு அவ்வளவு கற்பித்திருக்கிறார் அப்படின்னா உள்ளத்தில் என்ன துக்கம் உள்ளது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? ஏன் துக்கம் அடைந்திருக்கிறோம், காரணம் என்ன என்பது புரியும்.
இதற்கான மருந்து சைலன்ஸில் மூழ்கிவிடுங்கள். சாந்தி உங்களது சுய தர்மம். அசாந்தி ஆகிறதுனால துக்கம் கிடைக்குது. சரீரத்தின் துக்கமும் பெரியதாக தோன்றுகிறது. யாரிடம் சாந்தி இருக்குதோ, அன்பு இருக்குதோ, அவங்களுக்கு துக்கத்தின் உணர்வே ஏற்படாது. எவ்வளவு உயர்ந்த படிப்பு கிடைச்சிருக்குது. துக்கமானவர்களின் துக்கத்தை தூரமாக்கக்கூடிய படிப்பு, சுகம் சாந்திமயமானவர் ஆக்கக்கூடிய படிப்பு இந்த படிப்பு. சதா அன்பு ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். இது படிப்பு. ஞான ஸ்வரூபமாக இருந்தால் அன்பு ஸ்வரூபமாகவும் இருப்பார்கள். ஆன்மீக பலம், அதாவது ஆத்ம அபிமானி ஸ்திதியின் பலம் இருக்க வேண்டும். யார் நல்ல முறையில் அமர்ந்து தன்னைத்தான் தேக அபிமானத்திலிருந்து விடுவிக்கவில்லையோ, அதனுடைய பிடியிலிருந்து தன்னை விடுதலை செய்யவில்லையோ, அவங்க கிட்ட ஆன்மீக சக்தி இல்லை என்று அர்த்தம். அதனால் தன்னைத்தான் தேக அபிமானத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அதிலிருந்து தன்னைத்தான் ஃப்ரீ ஆக்கணும். இதற்கு உள்நோக்கு முகத்துல இருப்பதற்கான விருப்பம் இருக்கணும். ஏகாகிரதா சக்தியின் மகத்துவத்தை புரிஞ்சிருக்கணும். இதை புரிந்திருப்பவர்களிடம் ஆன்மீக சக்தி இருக்கும். பிறகு அவர்களிடம் பரமாத்ம சக்தி நிறைஞ்சிடும். சதா குஷியில இருக்கணும்னா பிறர்கிட்ட சுபாவத்தை பார்க்காமல் ஒவ்வொருவருடைய விசேஷத்தன்மையை பாருங்க. பாபாவிடம் உரையாடல் செய்ய வேண்டும் என்றால் அனைத்து சப்தங்களையும் கடந்து செல்ல வேண்டும். இப்பொழுது ஆத்மா பாபாவிடம் என்ன உரையாடுவது? பாபா சாந்தி கடல் மற்றும் அன்பு கடல். அவரிடம் என்ன பேசுவது? பாபா சாந்தி கடல் மற்றும் அன்பு கடல் என்ற நிலைக்கு முன்னால் மன்னிப்பு கடலாக இருக்கின்றார். மனதில் செய்த தவறை உணரும் போது தன்னை ஆத்மா என புரிந்த பாபாவிடம் சென்று அமர்ந்து விடுங்கள். பாபா, நான் இதை செய்தேன், இவர் இதை செய்தார் என்று நாம் சொல்லும் போது, குழந்தாய் முதலில் சாந்தியாக உட்கார் என்று பாபா சொல்வார். சாந்தியாகி அமர்வதனால் ஆத்மாவில் என்ன அழுக்கு இருக்குமோ அது அனைத்தையும் பாபா சுத்தமாக்கி விடுவார். புருஷார்த்தி ரூபம் உழைப்பினுடைய ரூபமாகும். இன்றிலிருந்து புருஷார்த்தி ரூபத்தை விட்டுவிட்டு பாபாவிடமிருந்து என்ன பிராப்தி கிடைத்துக் கொண்டிருக்கின்றதோ அது நம் ரூபத்தில் சதா வெளிப்பட வேண்டும். புருஷார்த்தி ரூபத்தில் சிந்தனை அதிகம் வரும். கடந்த கால நினைவு அல்லது பிறரை பற்றிய விஷயங்கள் உள்ளே நுழைஞ்சிடும். இந்த 2 விஷயங்கள் பிராப்தியில் இருந்து தூரமாக்கிடும். இதற்கு ரியலைசேஷன் மட்டும் வேண்டும். வேறு எந்த விஷயமும் நினைவு வரக்கூடாது. பாபா மட்டும் முன்னால் வர வேண்டும். நினைவில் கூட இல்லை, ஆனால் முன்னால் வர வேண்டும். பாபா முன்னால் வருகின்றார் அப்படின்னா வீட்டின் நினைவு வந்துவிட்டது என்று அர்த்தம். பாபா முன்னால் வந்துவிட்டார் என்றால் அனைத்தும் வந்துவிட்டதாக அர்த்தம். இப்பொழுது நினைவில் அமர்ந்து எனக்கு ஏதாவது வேண்டுமா என்று தன்னை கேளுங்க. அனைத்தும் உள்ளது. கண்களே எனக்கு அனைத்தும் உள்ளது என்று சொல்லுது. பிறகு வாயால் என்ன சொல்றது? இவ்வளவு உயர்ந்த பகவான் பாபா நீ என்னுடைய நண்பன், என்னுடைய துணைவன் என்று சொல்றாரு. அவருடைய துணையில் அவ்வளவு சக்தி இருக்கிறது, கேட்கவே வேணாம். தாய் துணையாக இருப்பாங்க, மடியில வச்சுக்குவாங்க, அன்பு கொடுப்பாங்க, தாலாட்டு பாடுவாங்க. ஆனா எதுவரை? பிறகு பெரியவன் ஆகிவிட்டால் இப்பொழுது புத்திசாலியாக நான் மற்ற குழந்தைகளை பார்க்கணும், நான் மற்ற வேலைகளை செய்யணும், உன்னை மடியில வச்சுட்டே இருக்க முடியுமா என்று சொல்லிடுவாங்க. தந்தையும் கூட லாயக்காக நல்ல குழந்தையாக என்று சொல்வாரு. நண்பன் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் அவருடன் இருக்கணும் அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாமும் ஆக வேண்டும். அவர் எப்படி விரும்புறாரோ அப்படியே செய்ய வேண்டும். அவருக்கும் நம்முடைய கம்பெனி, அதாவது துணை பிடிக்க வேண்டும். அவர் நம்மை முன்னால் வைப்பார், நாம் அவரை முன்னால் வைக்க வேண்டும். பாபா அன்பு காட்டுவது மாதிரி வேறு யாருமே அன்பு காட்ட முடியாது. முழு உலகின் ஆத்மாக்களையும் முன்னால் கொண்டு வந்து பாருங்க. யாருமே பாபா மாதிரி அன்பு காட்ட முடியாது. சத்யுகத்தில் கூட இந்த அன்பு கிடைக்காது. இப்படிப்பட்ட தாய் தந்தை, அதாவது நானே உன்னுடைய நண்பன், நானே சத்குரு என்று சொல்லும் தாய் தந்தை முழு கல்பத்திலையும் கிடைக்க மாட்டாங்க. இது வெறும் ஞானம் மட்டுமல்ல,
அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். தியாகம் என்றால் தீயவைகளையோ விகாரங்களையோ மட்டும் தியாகம் செய்வதல்ல, எந்த ஒரு பிரச்சனையையும் விஷயத்தையும் கூட தியாகம் செய்வதே தியாகமாகும். காலை பொழுதில் நடந்த விஷயத்தை மதியம் தியாகம் செய்துவிட வேண்டும். அது முன்னால் வந்தால் தபஸ்யா வராது. அதனால தியாக விருத்தி இருந்தாலே தபஸ்வி மூர்த்தி ஆக முடியும். நான் எப்படி நினைவு செய்வேன் என்று ஒரு தபஸ்வி சொல்ல முடியாது. யாருக்கு தபஸ்யா மீது கவர்ச்சி இருக்குதோ அவர்களே இங்க வருவாங்க. பாபா குழந்தைகளாகி நம்மை தபஸ்வி ஆக்குவதற்காக இந்த பாண்டவ பவன், ஞான சரோவர், சாந்திவனை உருவாக்கி இருக்கிறார். பிறகும் கூட எனக்கு யோகா வரல என்று ஒருவர் சொன்னா, அல்லது ஏதாவது விஷயத்தை நினைத்து கொண்டே இருந்தால் ஆண்டுகள் கடந்துடும், ஆனால் அந்த சிந்தனை விடாது. அதனால எந்த விஷயத்தையும் மனசுல வைக்காதீங்க. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய நல்ல வைப்ரேஷன்ஸ கொடுங்க. எக்காரணத்தை கொண்டும் யாருடைய விஷயத்தையும் தவறையும் மனசுல வச்சுக்க கூடாது. பார்த்த கேள்வியுற்ற நல்ல விஷயங்களை பயன்படும். அதனால தன்னுடைய புத்திய சுத்தமா வச்சுக்கோங்க. எதுவரை சுத்தமாக இல்லையோ அதுவரை சாந்தி இருக்காது. எப்பொழுது சுத்தம் மற்றும் சாந்தி இருக்கிறதோ அப்பொழுது நன்றாக சிரேஷ்டமாக சிந்திப்பதற்கான சக்தி வந்துடுது. தன்னுடைய புத்திய சுத்தமாக மற்றும் சாந்தமாக வைப்பதற்கு உறுதித்தன்மை என்ற சாவியை சதா தன்னுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.